இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா இவாலுவேஷன் சிஸ்டமில் நம்ம முக்கியமான ஹெட்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எலிமெண்ட்ஸ்ன்னு சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி தெரியுமா? இப்போது நம்ம ரசத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பூண்டு தேவைப்படும், மிளகு தேவைப்படும், மஞ்சள் தூள் தேவைப்படும், முக்கியமாக என்ன புளி தேவைப்படும், கொஞ்சமாக உப்பு தேவைப்படும், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் தேவைப்படும். நீங்கள் வந்து அம்மியில் அரைக்கிறதா அம்மி தேவைப்படும், இல்லைன்னா மிக்ஸி ஜாரு, தண்ணி இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? இந்த மாதிரி தான் வந்து முக்கியமான விஷயம் இருந்தால் தானே ரசம் பண்ண முடியும். ஸோ அதோட பக்கம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இவாலுவேஷனுக்கு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு அற்புதமான ஒரு இவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. First vision, effective evaluation system includes the following research-based essential elements. First விஷயம் பார்க்கலாம். Research-based and proven performance targets. ஸோ எல்லாமே எப்படி இருக்கணும்? இவாலுவேஷன் எல்லாமே வந்து ரிசர்ச் பேஸ் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டார்கெட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. So to ensure that student performs continually improves through the work of excellent teachers and leaders, an evaluation system must use measurement of clearly articulated research-based and proven performance targets. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டிங் படிக்கும்போது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சில என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கணும், ஒர்க் ஆஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீது எல்லாமே அதிலே அடங்கிடும். அடுத்து பாருங்கள், செகண்ட் எலமெண்ட் என்னென்னா include evidence of teaching and student learning from multiple sources அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இவாலுவேஷன் என்ன? எவிடன்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் மல்டிபிள் சோர்சஸ் அப்படிங்கிற ரெண்டாவது எலமெண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட். இன் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இட் இஸ் சீன் தட் end of year tests are used commonly to measure students learning, which provide teachers with too little information, too late, and may not reflect the full breadth and depth of instruction. Researchers have found that combining a range of measures yield the greatest reliability and predictive power of a teacher's gain with students. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனுவல் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அதை கடைசியில் வைக்கிறதுனால வந்து ஒரு குழந்தையோட எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து எந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறது அந்த புரிதல் இருக்குது அப்படிங்கிறதுனா வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பப்போ குட்டி குட்டியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதா தான் சொல்கிறேன்ல, ரிவிஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 2 minutes 3 minutes அந்த மாதிரி ஜஸ்ட்டு ரீகால் பண்ணும் போதோ ரிசர்ச் பேஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு டாப்பிக்கும் ரிசர்ச் பேஸ் பண்ணி பண்ணும் போது அதோடைய இஃபெக்டிவ்னஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரீச் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் வந்து ரெண்டாவது எலிமெண்ட்டில் எவாலுவேஷன். அப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது ரிசர்ச் பேப்பருக்கு இவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக தரவாக இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இவாலுவேஷன் அவங்க சொல்கிறாங்க. ஐ திங்க்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லப்போனால் ப்ரெசன்டேஷன் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்களா அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. தேர்ட், ஓரல். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஓரல் டெஸ்ட் கேட்பாங்களே, ஐ திங்க் ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன். ஓரல் டெஸ்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லைக் மிட்சம், சைக்கிள் டெஸ்ட் எல்லாம் கிளாஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ டீச்சருக்கு வந்து புரிஞ்சிடும், சரி குழந்தைக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கு இந்த டாப்பிக்கில் ஹெட்டிங்கில் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. தேர்ட் என்ன? யூஸ் இன்ஃபர்மேஷன் டு ப்ரொவைட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் டு டீச்சர்ஸ். ஸோ ஃபீட்பேக் பற்றி சொல்லியிருக்காங்க. தேர்ட் எலமெண்ட் என்ன? முக்கியமானது வந்து ஃபீட்பேக். த எய்ம் ஆஃப் இவாலுவேஷன் ஷுட் டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இவாலுவேஷனோட முக்கியமான ஒரு நோக்கமே இம்ப்ரூவ் டீச்சர் ப்ராக்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ ஃபார் திஸ் டைம்லி ஃபீட்பேக் இஸ் இம்பார்ட்டன்ட் விச் ஷுட் பி ப்ரொவைடட் ஃபார்மலி, இன்ஃபார்மலி ஆர் போத்தாக இருக்கணும். லைக் இப்போ கிளாஸ் ரூமில் புரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேபின் போயிட்டு மேம் எனக்கு இந்த டாபிக் புரியலையே மேம் சொல்லுவாங்க. சில பேர் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு புரியலன்னு சொல்கிறாளே என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, இந்த மாதிரி தான் ஃபீட்பேக். ஸோ டீச்சர் கொடுக்குறத அவங்க வேறு மாதிரி சொல்லிக்கோ. ஓகே, ஒரு டாபிக் வந்து இப்போ நான் எடுக்கிறது வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக உங்களுக்கு புரியும்னு தெரியல, பட் ஸ்டில் என்னென்னா நீங்கள் வந்து பிளெயினாக நீங்களும் படிச்சுட்டு ஃபுல்லாக படிக்கிறதும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் இல்லை மற்றவங்க யாராவது இந்த டாப்பிக்கில் வேறு யாராவது சொல்கிறத கேட்கும் போதும் உங்களால் ஓரளவுக்கு டாப்பிக்கில் வந்து ஒரு வெல்வர்ஸ் ஆயிடுவீங்க ஒரு பாயிண்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுறீங்க இல்லையா,
அது எப்படி கிடைக்குது? நீங்களே உங்களுடைய ஃபீட்பேக் நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இதைத்தான் அவங்க இது நார்மலாக நான் உங்களுக்கு நம்ம ஸ்டாண்டர்டில் சொல்கிறேன். பட் ஸ்டூடெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இவாலுவேஷன் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். டீச்சர்கிட்ட வந்து சொல்கிறது இல்லை ரேங்க் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் டே வச்சு எல்லோரும் கூப்பிட்டு லைக் ஃபீட்பேக் கொடுப்பாங்களா. பேரண்ட்ஸ் டீச்சிங் டேன்னு சொல்லிட்டு டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங் டே வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லுவாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இட் இஸ் ப்ரொவைடட் யூசிங் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃப்ரம் அ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் இன்க்ளூடிங் observations focused on professional practice and the extent of students learning, analysis of the improvements of students performance, analysis of artifacts including lesson plans, professional development plans, supplemental resources, participation in classroom coursework, improvement plans and so on அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணாவது முக்கியமான விஷயம் ஃபீட்பேக். நாலாவது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் பீரியாடிக் ட்ரைனிங் ஃபார் இவாலுவேஷன். இவாலுவேட்டர்ஸ் ஹூ கலெக்ட் த மெஷர் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஃபீட்பேக் மஸ்ட் பி ஹைலி ட்ரெயின்டாக இருக்கணும் சொல்லிக் கொடுக்குறவங்க டு என்ஷூர் தட் ரேட்டிங் ஆர் ஃபேர், அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். தஸ் ப்ரொவைட் ட்ரைனிங் டு இவாலுவேட்டர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் விச் ஷுட் பி பேஸ்ட் ஆன் conductive effective classroom observation and walkthrough focused on a quality instruction, assessing students data, interpreting survey information, effectively providing clear, constructive, timely and meaningful feedback and so on. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ் ஆஃப் இவாலுவேஷன் ரிசல்ட்ஸ். ரேட்டிங் ஆஃப் எஜுகேட்டர்ஸ் எஃபெக்டிவ்னஸ் கைட் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெசிஷன்ஸ் ரிகார்டிங் டிட்டர்மினேஷன்ஸ், ரெக்கக்னேஷன்ஸ், டெவலப்மெண்ட், இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் தட் இம்பேக்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங். Highly effective educators use their evaluation results in such ways like contributing through key leadership roles, assisting with challenges of a high need students, assuming other critical additional duties that contribute to a school system's overall success அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டிங் பண்ணுறது, கைட் பண்ணுறது, டெசிஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் டெசிஷன்ஸ், அப்புறம் வந்து டெவலப்மெண்ட், ரெக்கக்னைஸ் ஆகுறது, இன்டர்வென்ஷன் ஆகுது, பாலிசி, அது எல்லாமே தான் வந்து அடுத்து சொல்கிறாங்க யூஸ் ஆஃப் இவாலுவேஷன் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டார்கெட், செகண்ட் விஷயம் வந்து எவிடன்ஸ், தேர்ட் இஸ் வந்து ஃபீட்பேக், ஃபோர்த் ஒன் இஸ் பீரியாடிக்காக ட்ரைனிங் கொடுக்கணும், அண்ட் ஃபிஃப்த் இஸ் ரிசல்ட். இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்டை வந்து டிக் பண்ணிவிடுங்க. ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இவாலுவேஷன் டெக்னிக் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஆல்தோ இட் இஸ் அ வேலிட் தியரி தட் சேஞ்ச் த திங்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிஹேவியர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். Thus a standard evaluation indicates the qualitative change in behavior of the student. The evaluation techniques are divided into two. ஒன்று qualitative, quantitative technique. ஃபஸ்ட்டுக்கு வந்து quantitative techniquesனால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவாலுவேஷனில் 2 டெக்னிக்ங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குவான்டிடேட்டிவ் டெக்னிக் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டூ 3 எலமெண்ட்ஸ். ஸோ குவான்டிடேட்டிவை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ரிட்டன், ஓரல், ப்ராக்டிக்கல். இதை தான் நான் லைக் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா. இவாலுவேஷன் டாபிக் வந்ததுலேருந்து நான் அதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா this technique or method is also known as paper pencil test. It is one of the popular technique of evaluation in these days. Further, it has 4 basic components: very short, long, essay type, question answers அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். வெரி ஷார்ட், லாங் அண்ட் essay type, question answers. சரிங்களா. Oral examination. This technique is supplementary to the written examination. Test of reading ability and pronunciation is the example of oral examination. Practical examination. This technique is used for testing the experimental activities of the students as well as manipulative skills of students. It is done in subjects like science, agricultural, craft, music, technology அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவில் பார்த்துட்டு அடுத்து குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னாங்க ஃபோக்கஸ்ட் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் மேக் மீனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர் என்விரான்மெண்ட் ஆர் வேர்ல்டு. ஸோ இந்த உலகத்தில் இந்த இயற்கையோட இந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கள அனுபவத்தை வந்து எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்கிறது தான் வந்து குவாலிட்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கிறது எத்தனை பண்ணியிருக்காங்கன்னா 5 பண்ணியிருக்காங்க, 5 இருக்குது. So first interview, it comprises a number of open-ended questions that results in responses that yield information. First open-ended questions. It is common to engage to face-to-face verbal interview with the one individual or with a group of students.
It is because of the fact that students are usually more willing to talk than write. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பாங்க, பட் ப்ரெசன்டேஷன் பண்ண மாட்டாங்க. பட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போனால் வேறு லெவலில் பண்ணுவாங்க. டாப்பர் கூட அந்த அளவுக்கு திணறுவான், பட் அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட டேலண்ட் இருக்கும். ஸோ அப்போது வந்து இன்டர்வியூ பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களே வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் போய் பேச சொல்லட்டும். ஸோ அதெல்லாம் வந்து ஒண்டர்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் ரிக்வயர் டைரக்ட் கான்டாக்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், ராதர் திஸ் டைப் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் இன்வால்வ்ஸ் த டீச்சர் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ரிச் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர், conversations, interactions of the students for outcomes of the students' behavior. ஸோ இந்த இடத்துல பிஹேவியர் நான் வச்சுக்கோங்க, அது போதும். அண்ட் செக்லிஸ்ட்டில் இட் டஸ் நாட் ஒன்லி கிவ் த அப்சர்வர் எ செட் ஆஃப் க்ரைட்டீரியா டு அப்சர்வ், பட் it allows the observer to show student progress over time and correlate the number of qualitative ப்ராசஸ். ஸோ ஆனால் செல்ஃப் அனாலிசிஸ் தான் அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக்லிஸ்ட்னா அவங்களே வந்து அவங்களுடைய அப்சர்வேஷன் பொறுத்து அந்த அப்சர்வர் எந்த அளவுக்கு ப்ராக்ரெஸ் ஆகிறாங்க ஓவர் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, we have a rating scale. It is used for applying the expressions or opinion or judgments regarding some situation, object, character. ஸோ அந்த மாதிரி ரேட்டிங் ஸ்கேல் நமக்கு நம்ம பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க, நான் இந்த உலகத்தில் கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து யார் கரெக்டான ஆள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களே. இப்போ எனக்குன்னா நான் தான் காம்படிட்டர். நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த மாதம் வந்து இருக்க மாட்டேன். I will proceed in my subject, I will proceed in my lifestyle. ஸோ என்ன பண்ணலாம், இயற்கையோட என்ன பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி நம்ம பேசுகிறது, எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போய்கிட்டே இருக்கேன். ஸோ ஈச் டே இஸ் அ ப்ராக்ரெசிவ் டே, ஈச் டே இஸ் அ செலிப்ரேட் பண்ணக்கூட ஒரு டேவாக இருக்குது. ஸோ நமக்கு நம்பி சரி, ஓகே போன மாதம் இத்தனை வெபினார் அட்டன் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த வருஷம் இந்த பர்டிகுலர் மந்த் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு எனக்கு நானே ஓகே இந்த டாபிக் நான் வெல்வர்ஸாக இருக்குது, ஸோ அடுத்த டாபிக் நம்ம கவர் பண்ணலாம், ஸோ இந்த டாபிக் புதுசாக இருக்குது அப்படின்னு நானே என்ன பண்ணுறது, என்னுடைய ரேட்டிங் ஸ்கேலை நானே பார்த்துக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இது சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா, cumulative record. It is used for knowing the details about the student's behavior. Cumulative records include என்ன சொல்கிறாங்கன்னா, anecdotal records, அதாவது ஆன்டிசிரோல் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது போல், ANECDOTAL ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குமுலேட்டிவ் ரெக்கார்ட், கார்ட்ஸ், டைரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம டைரி கேரி அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ப்ரைவேட் ஸ்கூலில் நார்மலாக ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க்னு சொல்லி காலம் போட்டு டைரி எழுதி சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட சைன்லாம் வாங்கிட்டு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸில் சைன் வாங்கினா அதுக்கு அடுத்த நாள் வந்து திட்டுவலும் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் கால்லாம் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பிகாஸ் பேரண்ட்ஸ் ஷுட் நோ, ரைட், அதுக்காக தான் சொல்கிறது. அதுலேயுமே வந்து நம்ம குழந்தைங்க ரொம்ப அந்த சிக்னேச்சரை போட்டு வந்து டீச்சர்கிட்ட எஸ்கேப் ஆகிறவங்களாம் இருக்காங்க. பட் எப்படி ஒரு ரிப்போர்ட் டே அன்றைக்கி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் இவாலுவேஷன்னா, அசஸ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்லி அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டேட் ஆர் கண்டிஷன் ஆஃப் அ திங் பை அப்சர்வேஷன் அண்ட் மெஷர்மெண்ட். தஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் டீச்சிங் மீன்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் இட்ஸ் இஃபெக்டிவ்னஸ். அடுத்து வந்து இவாலுவேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்சர்விங் அண்ட் மெஷரிங் அ திங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் judging it or எப்படி சொல்கிறது, determining its value or either by comparison to similar things or to standard. Evaluation of teaching means passing judgment on the teaching as a part of administrative process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அசஸ்மெண்ட் இவாலுவேஷன். ஸோ இதோட நம்ம வந்து எலமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், டெக்னிக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த டைப்ஸ் ஆஃப் இவாலுவேஷன்ஸ் வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 2 தான் சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் வந்து ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் சம்மேட்டிவ் இவாலுவேஷன் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு டயக்னோசிஸ் இவாலுவேஷன், இந்த 3 ஹெட்டிங்கை முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த டைப்ஸ் வந்து நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா சிபிசிஎஸும் அப்புறம் மற்ற டாப்பிக்கை முடிச்சிட்டோம்னா இதோட நம்ம ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.